ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ல் லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் கதை புரியும். ஓகே. நேரத்த கெடுத்தாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாமா? லாஸ்ட் பார்ட்ட எதோட விட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க அப்செட் ஆயிட்டு வந்திருப்பீங்க. இந்த ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு. அதோட விட்டுருப்பேன். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு வர்றீங்க. அப்படியே நினச்சிட்டே வர்றீங்க. அம்மா, ஆ ஏம்மா இப்படி ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க சொல்கிறாங்க. நீங்கள் பெரிய பணக்காரங்க, அதே மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்க தான். ஓகே, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா ஆச்சு? நீங்கள் எதுவுமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. போயிட்டு ரூமுக்கு போயிட்டு அந்த தலைவாணியை குத்துன்னு குத்துறீங்க. இன்னும் ஒரு தைரியம், இன்னும் என்ன நினச்சிட்டு இருப்பான் மனசில்? இப்போ பாரு, அவன் மட்டும் எல்லாருக்கிட்டையும் ஃபில் பண்ணுவானா, அது பண்ணுவானா, இது பண்ணுவானா, பார்ப்பானா, பேசுவானா, என்னவும் பண்ணுவானா. ஆனா நான் மட்டும் பண்ணா இனி நான் அவங்ககிட்ட பேச போறதில்ல, எதுவும் பண்ண போறதில்ல. ஒரு கோபத்துக்கு இந்த தலைமணிய ஒயன்மா ஒயன்மா சாப்பிடவாமா? எனக்கு வேணாம். ஒரு கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒயன்மா ஒயன்மா நைட்டாவது சாப்பிடுமா? வந்ததுக்கு நீ சாப்பிடல, நைட்டுக்காவது சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவங்க வேலைக்காரங்க போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் ஒயன்மா நிம்மதியாகவே இருக்க மாட்றாங்க. அவன்மா, ஐயாவும் அம்மாவும் கூப்பிட்டாங்கம்மா, ஏதோ முக்கியமான விஷயமாம்மா. சரி வரேன். என்னம்மா கூப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா கிட்டே கேட்குறீங்க. ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கு? இப்போ எப்போ வந்த? அப்படியே வந்துட்டம்மா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உனக்கு வேலையே இல்லையா? ஏன் இப்போ பார்த்தாலும் டேயோட சேர்ந்துட்டு ஆர்கியூ பண்ணுறதே வேலையை வச்சுட்டு சுற்றுற? நான் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒன்றும் பண்ணல. ஏன்மா சொல்லுங்கப்பா. அதான் நானும் அம்மாவும் வந்துட்டு இந்த யூஎஸில் வந்துட்டு ஒரு இது இருக்கோம். அப்படின்னா ஒரு டீல் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு டீல் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 5 மாதம் இல்லாட்டா ஒரு 6 மாதம் சென்று தான் வீட்டுக்கே வருவோம். அந்த மாதிரி ஆகும். உனக்கு யூஎஸ்லேருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வருவா? எதுவும் வேணாம்ப்பா. இந்த மாதிரி தான் அடிக்கடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும். ஓகே, திங்ஸ்லாம் பேக் பண்ணிடுமா. நீ போயிட்டே எங்கள் வீட்டில் இரு. என்னது ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. எதுவும் அப்பாட்ட சொல்லு. சரி, ஓகேப்பா, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா, பத்திரமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு ரூமுக்கு போகிறீங்க. அப்போ அவங்க அம்மா, மேக்கப் திங்ஸ் நிறையா எடுத்துகிட்டு போகாத, நான் ஒன்றும் மேக்கப்லாம் பண்ணுறதில்ல அப்படி சொல்லி வளைக்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆமாம், அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பக்காவாக ரெடி ஆகுறீங்க. அழகாக ட்ரெஸ் போட்டு, அழகாக மேக்கப் போட்டு. பரவாயில்ல, எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என் கூட சண்டை போட்டு நானும் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். மன்னிப்பு கேட்டுருவோம். மன்னிப்பு அவன் கேட்பான் கண்டிப்பாக. அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அக்கள் வராங்க. அப்போ வீடும் வந்து ரீச் ஆகியாச்சு. திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. ஏன் ஆமாம் வா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் அடிக்கடி வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் தங்குவீங்க. சொல்லப்போனால் இன்னொரு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்காசி இங்கே தான் இருப்பீங்க. அவங்களும் நம்பி விடுவாங்க, நீங்களும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. உள்ள வரீங்க. வந்து பார்த்தா ஜின் அவங்களும் உட்காந்துருக்காங்க. ஜின் வந்துட்டு அவங்க அண்ணன் தான். ஓகேவா அம்மா? சாப்பிட மாட்டேங்கிறாங்கம்மா, இதுவும் சாப்பாடு வேணாம்னு சொல்கிறாங்க. இந்த இருக்கானே, என்னாச்சு ஆண்டி? இன்னைக்கு ஃபுல்லாக அவன் ஒழுங்காகவே சாப்பிடல. எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான். அப்படியே ஒரு ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியா ஆண்டி? நான் போய் பார்க்கலாமா? போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வரீங்க. காத்துட்டீங்க. எனக்கு தான் சாப்பாடு வேணான்னு சொன்னேன்ல. ஓயன் டக்குன்னு கதை சாத்த வர்றாரு. நீங்கள் அதுக்குள்ளே பூந்து பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டீங்க.
இங்கே பாரு, ஏன்னா நான் அப்படின்னா 5 மாதம் 6 மாதம் இங்கே தான் இருக்க போகிறேன். ஏதாச்சும் சொல்லணுமா? ஆனால் தான் கேட்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு சரி 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைட்டே ஏன் அழுதுகிட்டு இருக்க? நடிக்கிறதானே நீ ஒன்றுச்சிரு. சரி சரி அப்போ ஓகே ஓகே ஸ்கூல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா சரி சரி இனி வந்துட்டு நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணு. ஓகே எல்லாம் சரியாயிரும். பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. நீங்கள் அவள் தோத்துட்டு ஏய் நீ ஓவரா பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தோத்திட்டு வரீங்க. அம்மா வந்துட்டு என்னாச்சு லூஸு அம்மா சரியான லூஸு என்ன துரத்திக்கிட்டு வருது. லூஸா? நானா லூஸு? ஆண்டி பாருங்க ஆண்டி ஓவரா பண்ணுறான். 2 பேரும் ஒரே மாதிரி தான். இப்போ பார்த்தாலும் ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வேணுமா நீ போய் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேகையிலே வந்துட்டு அவன் வீக்கு இது செஞ்சிட்ருக்கீங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் குளிச்சுட்டுலாம் ரெடி ஆகிட்டு வரீங்க. வந்தால் அவங்க அம்மா வந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்ட்டி நான் சமைக்கிறேன். அவங்க ரொம்ப க்ளோஸ் அவங்க கூட. நான் சமைக்கிறேன் அதெல்லாம் நான் தான் சமைப்பேன். வேணுமா நீ போய் உட்காரு நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது நானும் தான் சமைப்பேன். அப்போ சேர்ந்தே சமைக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சேர்ந்து சமைக்கும். எல்லோரும் வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஐயோ இந்த வாயாடிய தொலை தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லோரும் சாப்பிட ஆரம்பிப்பா டேயோடப்பா. ஆமாம் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை செட்டில் ஆயிடுச்சா? செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்னதான் பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ளேயும்? அங்கிள் அது ஒன்றும் இல்லை, இவன் எப்போ பார்த்தாலும் பாஸ் மாதிரி நடந்துக்கிறான். நான் அதுதான் பிரச்சனையாக இருக்கு. பாஸ் மாதிரியா அப்படின்னு வந்துட்டு உங்களை பார்க்காங்க டெரரா பார்க்க. ஒன்றும் இல்லை. அப்போது ஜின்னு இருந்துக்கிட்டு உங்க 2 பேரும் பார்த்தா கப்பல் மாதிரி இருக்கு. அப்புறம் எல்லாம் அவங்க அம்மா அந்த அப்பா அதாவது சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு சே வாய்ப்பே இல்லை அதுவும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு அப்போ சொல்கிறாங்க இன்னைக்கு டின்னர் எங்கேயாச்சும் போகலாமா? டின்னர் ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம். இன்றைக்கி நைட் எங்கேயாவது போய் சாப்பிட்டு வரலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அப்போட்டே வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குமா நான் என் கூட வந்துட்டு செட்டில் பண்ணிக்கிறேங்க இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஜின்னுக்கு வந்துட்டு வேலை வந்துருச்சு. வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஒரே ரொமான்ஸ் தான். இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு வந்து கூப்பிட்றாரு வா அப்படின்னு. அவன் பார்த்தா அங்கே அழகான ஒரு ரூமு. இந்த ரூம் ஃபுல்லாக அந்த ரூம் ஒரு பெரிய ரூம் தான். அந்த ரூமில் வந்துட்டு கேம் செட்டப் அதாவது கேம் விளாட்றதுக்கான எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுருக்காரு அந்த ரூமில். அப்போ நீங்கள் 2 பேரும் விளாண்டுட்டே இருக்கீங்க, ஃபன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் டென்ஷனாக இருக்குது, கோவமாக இருக்குது, எல்லாத்தையும் மறந்துட்டே அப்படியே விளாண்டுட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நைட்டும் ஆயிடுது. அப்போ வந்துட்டு நாங்கள் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். வந்துட்டு சாரி என்னால் வர முடியாது, நான் கொஞ்சம் எனக்கு வேலை இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்களும் அம்மா அப்பா அவங்கெல்லாம் சேர்ந்து கிளம்புறாங்க. கிளம்பி நீங்களும் பக்காவாக ரெடி ஆகிட்டீங்க. அந்த மாதிரி நீங்களும் செமையாக அழகாக ரெடி ஆகிறீங்க. அதே மாதிரி வந்துட்டு வியும் ரெடி ஆகிடுது. ஸோ அப்போ கிளம்பி போகிறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் செமையாக இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் பயங்கரமாக இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. ரெஸ்டாரண்ட் போனால் அந்த வெயிட்டர் வந்துட்டு உங்களை அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு பார்க்குறாரு. அவரும் அழகாக இருக்கார் வெயிட்டரு. அப்போ வந்துட்டு அவங்க ஒரு புகையே எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போது வந்துட்டு வெயிட் வந்துட்டு என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க? அப்போ வியும் சொல்லிடுறாரு. அப்பாவும் அம்மாவும் சொல்லிடுறாங்க வந்துட்டு வாங்கிக்கிட்ட பியூட்டி உனக்கு என்ன வேணும் அந்த கேட்டுறாரா. அப்படியே ஒரு பொங்குன்னு வைக்கிறாரு. அது வெயிட்ரு அப்படியே ஒரு பொங்குன்னு ஒரு குத்து கீழே விழுந்துட்டாரு. ஸ்டாப் பண்ண அப்படின்னு அப்பா அவங்க அப்புறம் வியோட அப்பா சொல்கிறாரு. ஸ்டாப் பண்ணுறியா? இந்த மாதிரி ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்னோட தோலையை என்ன பார்க்கலையா இன்னும் ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு.
அப்போ அப்பா வந்துட்டு அவங்க அப்பா வந்து வியோட அப்பா வந்துட்டு செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் செட்டில் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வழி இல்லாம. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். நீ ஒன்றும் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணல, ஓவரா ப்ரொடெக்ட் பண்ற பேர்ல எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க வி. இதோட இந்த பாட்டு முடியுது. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். உங்க சப்போர்ட்ல தான் நான் அடுத்தடுத்தது போட முடியும், இது செய்ய முடியும். ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. என்ன எது குறை இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கொடுங்க. ஓகேவா? ஓகே, பை பாய்.